தலைப்பு: தி போட்டோடிராமா ஆஃப் கிரியேஷன். சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம். பக்கம் 11. தலைப்பு: ஏதேனிலிருந்து வெளியேற்றப்படுதல். இத்தாலிய புலவர் டாண்டேயின் இன்ஃபெர்னோ எனும் கவிதையில் கற்பனை சித்தரிப்பாகிய நரகத்தின் 9 வளையங்களில் பனி உறைந்த பகுதி. விசுவாச பிரமாண இறையியலில் சொல்லப்பட்டுள்ள ஆதாம் ஏவாளின் இன்றைய நிலை. சாத்தானின் தலைசிறந்த பொய்: நீங்கள் சாகவே சாவதில்லை. நித்திய ஜீவனுக்குரிய வாக்குத்தத்தமானாலும் சரி, மரண தீர்ப்பானாலும் சரி, தேவ வார்த்தையே நிலை நிற்கும். தேவனிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. தேவன் முன்னறிவித்த சாபமாகிய மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஆனால் உடனடியாக இல்லை. இடி விழுந்ததை போன்ற இந்த பயங்கரத்தால் ஆதாம் உடனடியாக உயிரற்ற நிலைக்கு போய்விடவில்லை. தேவன் அந்தத்திலுள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு எல்லாவற்றையும் முன்கூட்டியே அறிந்திருந்தபடியால் ஆதாம் ஏவாள் மற்றும் அவர்களது பிள்ளைகளின் மீட்பையும் அவர் திட்டமிட்டிருந்தார். இந்த நோக்கத்திற்காகவே இயேசுவும் வந்து அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் மரித்தார். 1 பேதுரு 3:18. இதன் விளைவாக இறுதியிலே மரணம் எனும் சாபம் நீக்கப்பட போகிறது. இனி ஒரு சாபமும் இருக்காது. இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. வெளிப்படுத்தல் 22:3, 21 4-5. தகப்பனாகிய ஆதாமின் கீழ்ப்படியாமைக்கான தண்டனை நித்திய சித்திரவதைதான் என்றும், பரிசுத்தவான்கள் எனும் சில தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தவிர ஆதாமின் சந்ததியார் அனைவருமே இதில் பங்கடைவார்கள் என்றும் நமக்கு சொல்லித்தரப்பட்டது. இதை நம்மில் அநேகர் முழுமையாக நம்பினோம். இதுதான் வேதாகமத்தின் போதனை என்று சொல்லித்தரப்பட்டது. நாமும் போதிய ஆதாரங்கள் இல்லாமல் அதையும் ஏற்றுக்கொண்டோம். 1 தெசலோனிக்கேயர் 5:21. இன்றைய கிறிஸ்தவ ஜனங்கள் தங்கள் வேதாகமத்தை மிகவும் கவனத்தோடு ஆராய்ந்து பார்க்கிறார்கள். வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள சாபமோ பாவத்திற்கான தண்டனையோ முற்றிலும் வேறுபட்ட ஒன்றாக இருக்கின்றது என்பதை அவர்கள் காண்கிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23. பாவம் செய்த ஆத்துமா சாகும். 6000 ஆண்டுகளாக இந்த மரண தண்டனை ஆதாம் மற்றும் அவனது குடும்பத்தினருக்கு எதிராக உள்ளது. இது துக்கம், பெருமூச்சு, வலி மற்றும் பிரச்சனை என்பவைகளையே கொண்டு வந்துள்ளது. இது நம்முடைய வாழ்க்கையை மனரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சீரழித்து விட்டது. ரோமர் 5:12. இந்த மரண சாபம்தான் ஆதியாகம பதிவின்படியும் புதிய ஏற்பாட்டின்படியும் தகப்பனாகிய ஆதாமுக்கு எதிரான தீர்ப்பாக சொல்லப்பட்டுள்ளது. பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இயேசு அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் மரணித்து இந்த சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்புவதின் மூலமாக மேசியா நம் யாவரையும் இந்த மரண சாபத்திலிருந்து மீட்டெடுக்கிறார். மனுஷரால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. 1 கொரிந்தியர் 15:21. ஆமேன்.